மல்டி ரூஃப் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை ஆம்லேட் போடுறோம். பாருங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இது என்ன முட்டை ஆம்லேட்டா? ஆமாங்க. இப்போ வெறு சாதமும் ரசமும் தக்காளி ரசம் வச்சுருக்கோம். அதுக்கு ஆம்லேட் முட்டை ஆம்லேட்டு தொட்டுக்க பாருங்கள். 2 முட்டை உடச்சி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கு. 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கு. இங்கே மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு. சரி, இப்போ செய்முறை பார்க்கலாம். இப்போ 2 முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். உப்பு அதிலே போட்டிங்களா? உப்பு போட்டிருக்கேன். அடிச்சுட்டு மறுபடியும் உப்பு போதுமானு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் போட்டு அடிச்சுக்கலாம். ரச சாதத்துக்கு முட்டை ஆம்லேட் அட்டகாசமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். என்ன ரசம்? தக்காளி ரசமா? தக்காளி ரசம். ஓ பாருங்க, சாதம் கொதிக்குது பாருங்க. ஆவி பறக்குது. இது வெறு சாதம் பாருங்க. தக்காளி ரசம். ஆடோட தக்காளி ரசத்துக்கும் சுடு சோத்துக்கும் அந்த முட்டைக்கும் சும்மா அருமையாக செமையாக இருக்கும். இப்போ இது முட்டை நல்லா அடிச்சுக்கலாம். ரைட். முட்டை ஊற்றுறீங்களா? எல்லாம் முட்டையெல்லாம் அடித்து ரெடியாக வச்சுருக்கு. இந்த இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் எடுக்கும் பொழுது பிடிச்சி வராமல் இருக்கும். ரெண்டு தான் ஊற்றிக்கலாங்க. 2 ஆம்லேட் மாதிரி. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அரிஞ்சு வச்சுங்க. அதனால இது நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு முட்டை 3 முட்டையை ஊற்றிருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, 2 பேர் தான் இருக்கிறோம். 2 முட்டையே போதும். பாருங்க, ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றுறீங்களா? இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். மூடி வைப்பீங்களா? இது மூடி வச்சுக்கலாம். அப்பதான் மேலே இதெல்லாம் நல்லா வேகும். இப்போ வெந்து வரட்டும், பார்க்கலாம். சரி, முட்டை வெந்துருச்சா? இப்போ பாருங்க, திருப்பி போடணுமா? இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஆம்லேட்னாவே ஆம்லேட் பிடிக்காதவங்க யாரும் இல்லை. ஹோட்டல்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாம் தினம் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. திருப்பி போட்டாச்சு. இப்போ அதுவும் கொஞ்சம் வெந்து வரட்டும். பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். சரி. வெந்துக்கிச்சா? இப்போ பாருங்க. இது மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் முட்டைக்கும் மிளகுத்தூளும் காம்பினேஷன். ஆமாங்க, மிளகுத்தூள் தான் நல்லா. முட்டைனாவே ஆம்லேட்னாவே மிளகு இருந்தால் தான் அது முட்டை எடுபடும் அந்த வாரத்துக்கு. அதுக்கு ரெடியா? மிளகுத்தூள் தூவி ரெடி. இன்னொரு முட்டை ஊற்றிக்கலாம். ரெண்டாவது ஆம்லேட் ஊற்றுறாங்க பாருங்க. இப்போ 2வது ஆம்லேட் ஊற்றிக்கலாம். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம். போதும். ஆயில் ஊற்றுறாங்க, வேகட்டும். இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாங்க. திருப்பி போடுறீங்களா? பெரிய திருப்பி போட்டுக்கலாம். முட்டை வாசம் பாருங்க, செமையாக இருக்கும். ரச சாப்பாட்டுக்கு நினைச்சவே சாப்பிடணும் போல் இருக்குது. ரச சாப்பாட்டுக்கு அட்டகாசம் அருமையாக இருக்கும். ஹோட்டலில் நைட்டில் யார் எங்கே போனாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, ஒரு ஆம்லேட் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா 2 ஆம்லேட் ஊற்றி வச்சுருக்குறாங்க. சாப்பாடு, ரசம், தக்காளி ரசம். இந்த ரசத்துக்கு இந்த முட்டை காம்பினேஷன் சும்மா செமையாக அருமையாக இருக்கும். ஏம்பியா?
ஆமாங்க, இப்போ பாருங்க சுட சுட சாப்பாடு ரெடி, சுட சுட தக்காளி ரசம் ரெடி, சுட சுட ஆம்லெட் ரெடி. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாம் வாங்க சாப்பிடலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நன்றிங்க.